எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 மினிட்ஸில் செய்கிற நூடுல்ஸுங்க. பார்ப்போமா எப்படி செய்யலான்னு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நான் மேகி எடுத்திருக்கேன். இப்போ அதை தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணுறேன். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்போது நல்லா அது பிரிஞ்சு வரும். மேகியெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா தண்ணியில் கொதித்து வரட்டும். அப்படி கிளறி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்குதுல்ல. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சும்மா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விடுங்க. ஏன்னா அந்த மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் விடுறோம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இதை ஒரு 70% வேக விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ் வாட்டர் உடனே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக தெரியும் மேகி பார்க்குறதுக்கு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள், தனித்தனியாக தெரியுதா மேகி? ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை. பாருங்களேன், தனித்தனியாக இருந்தால் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ஆயிலும் நம்ம அந்த ஐஸ் வாட்டர் விடும்போது மட்டும்தான் மேகியோட கன்சிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொலன்னு வந்துடும், கூழு மாதிரி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு. இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, பெரிய வெங்காயம் ஒரு 1/2 எடுத்துருக்கேன். அது நல்லா முட்டைக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 7-8 பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து என்ன போட போகிறோம்னா, 2 கேரட் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு வதக்கி விட்ருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா இதாகட்டும், நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா நம்ம மேகி போட்ட பிறகு வேக வைக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குடமிளகா இருந்துச்சு, அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஆயிலில் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்ருங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா வெந்து வரட்டும். உப்பில் எல்லா காய்கறியும் நல்லா வெந்துடும். நல்லா அப்படி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு மேகி மசாலா இருந்துச்சுல, உள்ளே இருக்கும்ல பாக்கெட்டு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே போட போகிறது, 2 மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள், மஞ்சள் தூள், மேகி மசாலா, மிளகாய்த்தூள், அவ்வளோதான். நல்லா கிளறி விட்ருங்க. நம்மளோட மசாலா நல்லா எல்லா காய்கறிலையும் சேர்கிற மாதிரி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மேகியை இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். மெதுவாக கிளறுங்க, உடஞ்சிடாமல். எப்படி இருந்தாலும் உடஞ்சிரும், ஆனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே கிளறி விடுங்க. பாருங்கள், கிளறியாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்கை ஆட் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எக்கை ஆட் பண்ணணும்னு தோணுது, அதனால நான் 2 எக் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நான் மேகியை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். எனக்கு அந்த எக்குள்ள கொஞ்சம் பெப்பர் போடணும்னு தோணுறதுனால பெப்பர் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. பக்குவமாக கிளறி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்குன்னு. அவ்வளோதான். இப்போ ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மேகியோடு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க. பார்க்கும்போதே ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். மேகி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவையாக செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், நிஜமாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண வேணாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ட்ரெடிஷ்னல் விழாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.